முழுசா காட்டாம மூடிட்டு இருக்கிற. என்ன அப்படி அடிச்சுக்கிட்ட? யாரு நானா? ரூபாலாம் அனுப்பிச்சிருந்தேன், ஒழுங்கா கிடைச்சா? நல்லதானே இருக்கேன். நீ எப்பவுமே இப்படித்தான் சொல்லுவ. ஐயா சவுண்டராஜ், உங்களை தானே என் மகனை டவுனுக்கு படிக்க அனுப்பிச்சு, நீ மட்டும் வந்திருக்க, அவனை காணோம். ஏய் டாடி, இவ்வளவு பெரிய பாடி இங்க நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியல? அட பேதில போவானே, வெத்த அப்ப நான் இங்க நிக்க, நீ என்ன பாக்காத போல நிக்க வைக்க வடக்க தெக்க. என்ன வில்லேஜ் லாங்குவேஜ் பாயுது? வந்த உடனே how do you do son, how are you, how is the journey அப்படின்னு காதுல இங்கிலீஷ் தேன் பாயின்னு நினைச்சேன், பாய மாட்டேங்குது. அது சரி, ஊரு பேரே சவக்காடு சுடுகாடு தானே வச்சிருக்கீங்க. இது என்னது டாப்ல? இது என்ன குப்பை கூட? இது என்ன ஹேர் ஸ்டைல்? எத்தனை வாட்டி லெட்டர் போட்ட இந்த தேன் கூட்ட கட் பண்ணு. இத பாரு வீதி கூட்ட விளக்கு மாத்திர மூக்கு கடியில சொருகி வச்சுக்கிட்டு கேட்டா மீ சேர்க்கிற. ஐயோ அண்ணே, இதெல்லாம் நீ கேட்கறது? அது சரி, இங்கேயே இப்படிதானே இருக்குது. இங்க வளர்ந்து கிடக்குது, அங்க மொத்தமா டிராக்டர் வச்சு உழுது வச்சிருக்காங்க. உண்மையான அழகான லேட்டஸ்ட் ஹேர் ஸ்டைல் எது தெரியுமா? இதான் 500 ரூபாய் கட்டிங், 200 ரூபாய் டிப்ஸ். ஏன் டாடி இந்த குழு குடுக்குற? என்ன அப்பா ஏன் அழுகுற? உன்னை நிம்மதியா விட்டுட்டு பட்டணத்துக்கு போறது வருத்தமா இருக்குப்பா. நீ எங்கெல்லாம் போற? டவுனுக்கு படிக்கத்தானே போற? சரி அழாதல்ல. ஏப்பா, டூரிங் டாக்கிஸ்ல வெட்டு படம் போறதாவெல்லாம் அத போய் பார்த்துட்டு போலீஸ்ல மாட்டிக்காதப்பா. மாட்ட மாட்டப்பா. அப்புறம் தண்ணி அடிச்சுட்டு அம்மாவை போட்டு அடிக்காதப்பா. சரிப்பா. அம்மா அடிச்சுட்டு அப்புறமா போய் தண்ணியை போட்டுக்கப்பா. அப்படி செய்யறப்பா. ஐயா டவுனுக்கு படிக்க போற, அங்க இருக்கிறவங்க எல்லாம் கெடுத்து விடுவாங்களாம். அவன் சொல்லுதான் இவன் சொல்லுதான்னு நம்ம பரம்பரை குடும்பம் எடுக்கிறத பார்த்து இவன் குத்த வயிறு. பாப்பா ஐயா இங்க வையா, எனக்கு ஒரு வாட்டி. ஏழையில அந்த கல்லு பூவ அப்படிலாம் வளர்த்த நம்ம பரம்பரை குடிமை எங்கல? உனக்கு ஒரு பிளாஷ்பேக் இருந்தா எனக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்காதா? உன் பிளாஷ்பேக்க கேட்டேன்ல, இப்ப ஏன் பிளாஷ்பேக் நீ கேளு. இன்னைக்கு எக்ஸாம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சா ரொம்ப டஃப்பா இருக்கும் போல இருக்கடா. வெற்றி கூட அடிக்க முடியாது போல இருக்கு மச்சான். ஆமா, இந்த எக்ஸாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா. ஆமாடா மச்சான், ஃபிகருக்கு ஷூ எல்லாம் கழட்டி பாக்குறானாடா. பிட்டு உள்ள வச்சு கொண்டு போறாங்களா என்னமோன்னு. பிட்டு எப்படி கொண்டு போறதுனே தெரியலையடா. a plus b the whole square is equal to a square plus b square minus 2ab. வீரமணி என்னங்களா? இங்க வாடா. வாங்கல, உங்களோட சேரக்கூடாதுல வெள்ளை பீடி பிடிக்கிற பசங்களா. சேர்ந்தா நான் படிச்சு வச்சதெல்லாம் மறந்துடுவேன்னு எங்க ஐயா சொல்லியிருக்காருல. படிச்செல்லாம் எங்கடா வச்சிருக்க? இங்கதான் வச்சிருக்கேன், வேற எங்கனா வைப்பாங்க? நாங்களும் அங்கதான் வைக்கணும். திரும்பிட்டேன். இந்த வண்டி நல்லா இருக்கா பாரு. ஏதோ திருட்டு வண்டியா? எங்க கிளம்ப வண்டிங்க? ஏன் சீட்டை நட்டு விடுறீங்க? ஏதோ என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க மேல? ஏதோ சொல்லி தொலைங்க செத்த சவங்களா. எப்பா அப்படி என் குடுமையில இருந்து பிட்டு அடிச்சவனெல்லாம் பாஸ் ஆயிட்டான். ஆனா குடுமி வச்ச நான் ஃபெயில் ஆயிட்டேன். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இந்த குப்பையை கழட்டி தூரத்துக்கு போடு, இந்த 2 விளக்கு மாத்தையும் கழட்டி வீதியில போடு. தெய்வ குத்தமாச்சிலே. நீ குசும பண்ணிட்டு தெய்வத்தை சொல்லு. தம்பி பொறுத்தால உட்காரல. அண்ணன் பின்னால உட்கார சொல்றாரு. பின்னாடி படிக்கலன்னா முன்னாடி உட்காரு. வீட்டுக்கு போனா 2 நாளைக்கு வெளியே வர முடியாது. நாகமணி அண்ணன் கூட வருவான், பார்த்தா வரல. நான் எப்படியாவது அவளை பாக்கணும்டா. இப்ப பாரு, போய் பாரு. இன்னும் ஏறல. தம்பி ஏறி உட்காந்துட்டாரு, நீங்க திரும்பி பார்க்காம போங்க. என்னது? ஆமா, எந்த பின்ன உன் ஆளை நீ பார்க்க வேண்டாமா? నేనే రామురు, నేనే కృష్ణురు, నేనే என்டிஆர். கிருஷ்ணன் கருப்பு நிறம் என்றல்லவா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ வெள்ளையாக அல்லவா இருக்கிறாய்? நான் உஜாலாவுக்கு மாறிவிட்டேன். சும்மா தமாஷுக்கு கிட்டிப்பு வேண்டேன். நைட் எஃபெக்ட் என்பதால் இது மேக்கப் போட்டேன். உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. வேறு எங்கும் அல்ல, உன் வீட்டில்தான். அங்கு ஆராய்ச்சி என்றொருவன் தங்கியிருக்கிறானே, அவன் வேறு யாரும் அல்ல, யாம் தான் அவன், அவன் தான் யாம். கல்கி அவதாரத்தில் யாம் ஆராய்ச்சியாக உன் ஹவுஸில் தான் குந்தி இருக்கிறோம். ஆராய்ச்சி உருவில கல்கி அவதாரம் எடுத்திருக்கிறாய்? ஆராய்ச்சி உருவில் கல்கி அவதாரம் என்ன, ஆனந்தவிடம், குமுதம், குங்குமம், ஏன் தேவைப்பட்டால் கல்கண்ட அவதாரம் கூட எடுப்பேன், எடுத்துக்கொண்டே இருப்பேன். எந்த கஸ்மால என்ன கேட்கிறது? கிருஷ்ண கிருஷ்ணா. ஆண்டாள், உன்னை மனம் புரிவதற்காகவே யாம் ஆராய்ச்சி ரூபத்தில் உன் வீட்டில் ரெண்டுக்கு தங்கி உள்ளோம். இன்னும் 6 மாத காலத்திற்கு ஆராய்ச்சிக்கு வேண்டுவனற்றையெல்லாம் கொடுத்து அவனை சாட்டிஸ்பை செய். அதன் பிறகு நீ நம்மை நேரடியாக வந்து அடைவாயாக. Gods must be crazy. கிருஷ்ணா கிருஷ்ணா, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்றியே. ஆண்ட்ஸ், சற்று நேரம் கண்ணை மூடி தியானம் செய். என் வேங்குவல் நாதத்தை கேட்டு இன்புறு. என்ஜாய்.
கிருஷ்ணா. காதலுக்கும் கல்விக்காக தத்து நீட்டினார் இன்ன தகரம் கூட தங்கம் தானே. காதலுக்கும் கல்லில் வல்ல கள்ளம் கண்டில இன்னும் பருவம் கூட பவளம் தானே. இப்ப என்னடா பண்ண போற? இப்படி சூடு. ஏ மன்னன் எங்கே, ஏ மன்னன் எங்கே? கண்ணா, 02 ஒரு ஷர்ட்டும் எக்ஸாம்ல இருந்து ஒரு பேண்ட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்தா. தேங்க்ஸ் ஆண்டாள். அவனுக்கு எக்ஸாம், எனக்கு உனக்கு பிஸ்கட் நாய்க்கு தாண்டா போடுவாங்க. ஆண்டாள், என்னுடைய கிருஷ்ணர் கெட்டப் சரியில்லை என்று பலர் கம்ப்ளைண்ட் செய்கிறார்கள். ஆதலால் நான் பழைய NTR படங்களை பார்வையிட வேண்டியிருக்கிறது. உன்னால் எனக்கு ஒரு ஒனிடா கலர் டிவியும் ஒரே ஒரு VCRம் வாங்கி தர முடியுமா? என்ன கண்ணா அப்படி கேட்டு விட்டாய்? அது நான் பாக்கியம். உனக்கு வேறு எது வேண்டுமானாலும் தயங்காமல் என்னிடம் கேள். ஐயோ, இப்போதைக்கு இது போதும். தேவைப்படும் பொழுது நானே உன்னிடம் கேட்கிறேன். இந்த பழத்தை வைக்கணும். ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கி தர முடியுமா? இத துவைக்கணும். ఒక మంచి వాషింగ్ మిషన్ వాங்கி தர முடியுமா? இத கேட்கணும். ஒகே ఒక டேப் ரிகார்டர் வாங்கி தர முடியுமா? டேய் நில்டா, துட்டு எங்கடா? அக்கவுண்ட்ல வச்சுக்க. உனக்கு எதுடா அக்கவுண்ட்? இல்லன்னா ஆரம்பி. காசு எடுடா. காசு இல்ல. ஏன் இல்ல? வேலை இல்ல. ஏன் வேலை இல்ல? அத நீ கேட்க கூடாது. ஏன் கேட்க கூடாது? Look! நீ ஒரு இந்திய பிரஜை, நான் ஒரு இந்திய பிரஜை. உனக்கு வேலை இருக்கு, அதனால கௌரவமா ஒரு ரவுடி தொழில் பாக்குற. எனக்கு வேலை இல்ல, அதனால தெரு தெருவா நாயா வேலை தேடி அலையிறேன். இந்த இந்திய தேசத்துல ஒரு குடும்பத்துல வேலைக்கு போறவே வேலைக்கு போகாதவனுக்கு சாப்பாடு போடுவான். அதே மாதிரிதான் இந்த தேசமும். வேலையில இருக்கிற நீ வேலை இல்லாத எனக்கு சாப்பாடு போடணும். அதுதான் இந்த நாட்டோட பண்பாடு. வெட்டி மாவன, காலையிலேயே என்ன மிருகமாக்கிடாத. ஏய் ரவுடி மவனே, உனக்குள்ள முழிச்சுக்கிட்டு இருக்க அதே மிருகம்தான் எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு. அத அனாவசியமா தட்டி எழுப்பிடாத. ஜாக்கிரதை. அவனை புரியுடா. டேய் நில்றா. எங்கடா போற? அடிக்கடி இதே தொல்லையா போச்சு தலைவன் கூட. வர்றான், போண்டா திக்கிறான், காசு கேட்டா மிருகம் தூங்குதுங்கிறான். வட துன்றான், காசு காட்டா மிருகம் தூக்குதுங்கிறான். இன்னைக்கு உங்ககிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். விடக்கூடாது இவனை. என்ன மிருகம் மிருகம் ஜூ விடுற? அப்படி என்ன மிருகண்டா உள்ள தூங்குது? எடுத்து காட்டுறா. காட்டுறேன். இதை என்கிட்ட முதல்ல கேட்டுக்கலாமே. ஏன் இவ்வளவு டிலே பண்ணீங்க? இப்போ காட்டுறேன் பாரு. இதாண்டா அந்த மிருகம். Catch it! Catch it! This is my food. Hello mama, how are you? ஏய் எதுக்குடா இப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்க? நீ உள்ள வரும்போது வேலைக்காரர் என்ன பண்ண? அருவாள் எடுத்து காட்டுறான். வேலைக்காரி விளக்கு மாத்த எடுத்து ஆட்டுறான். சரி, நாய் சாப்பிட்டுறதுல அது என்ன பண்ணுச்சு? தட்டை எடுத்து ஒளிச்சு வைக்குது மாமா. டேய் நாய் கூட ஜாதகம் தெரிஞ்சிருக்கடா. ஒரு பர்சன்டாவது உன்னை மதிச்சுதான். நானும் உன் என்ட்ரில இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். லேசா ஒரு தாடி, கிழிஞ்ச கோட்டு, ஸ்டைல்னு நினைச்சுக்கிட்டு நீயே கேவலமா அந்த கேட்ட திறந்து வாட்ச்மேன் திட்டு வாங்கிட்டேன். டேய் உன் மனசுல நான் ரஜினிகாந்த் நினைப்படா. இதை பாடுறா, ரஜினிகாந்த் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இந்த ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டாரு. அப்படியா மாமா? நீங்க அவரு பாக்கலையாக்க? சரி மாமா, ஒரு லட்சியத்தோட என்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டே இருக்கேன். அதுல யாருமே என் கிட்ட நெருங்க முடியாது மாமா. எப்படி நெருங்க முடியும்? இப்படி கப்படிச்சா எப்படி நெருங்க முடியும்? இந்த சனியை முதல்ல கழட்டி வீசுற. வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த கோட்டை கலட்டவே மாட்டேன். அட பாவி, வேலை கிடைக்காத காரணமே இந்த கோட்டா அடிக்கிற நாத்தம் தான்டா. போ வழக்கு போல கொக்கா ஏதாவது போய் சொல்லி நல்லா கொட்டிக்க போ. ஆமா, இந்த வீட்டுல என்னுடைய வயிற்று ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டது 2 ஜீவன் தான் மாமா. ஒண்ணு வெளியில இருக்கிற அந்த நாய், இன்னொன்னு வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த மாமா.
முன்னால பத்னி மாமா பத்னி